கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெறும் தண்ணியை மட்டுமே எரிபொருளா பயன்படுத்தி எரியக்கூடிய அடுப்பை வந்து ஒரு தமிழர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு. பல நாட்டு விஞ்ஞானிகள் வந்து இந்த ஹைட்ரஜன் எரிசக்தியை வந்து பயன்படுத்துறது தோல்வி அடைஞ்சும் இன்னும் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம தமிழ்நாட்டு சேலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் சக்தியை பயன்படுத்தி எரியக்கூடிய ஒரு அடுப்பை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட இந்த இன்வென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா டெல்லியில் நடந்த ஹைட்ரஜன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போல கூட ஷோ பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டவ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெக் எப்படி இருக்கும், இந்த ஸ்டவ் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அடுப்பை கண்டுபிடிச்ச அந்த இன்வென்டரே பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. சேலத்தை சார்ந்த ராமலிங்கம் கார்த்திக் தான் வந்து இந்த அடுப்பை வந்து கண்டுபிடிச்சவர். கிட்டத்தட்ட 20 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இந்த அடுப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த அடுப்புக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹைட்ரஜன் ஜெனரேட்டர் ஸ்டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெறும் 5 லிட்டர் தண்ணியை வச்சு நம்ம கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் வரையும் இந்த ஸ்டவ்வை வந்து நம்மளால இயக்கிக்க முடியும். சாதாரணமா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 350 இருந்து 400 ரூபாய் வரை வரும் பெர் கேஜி. இந்த ஹாங் ஜெனரேட்டர்ல உருவாக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாய் மட்டும் தான் பெர் கேஜிக்கு வரப்போகுது. இந்த ஹாங் ஜெனரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க கரண்ட்ல தான் ஓடக்கூடிய. இதனால நம்ம வந்து கரண்ட் பில் அதிகமா வருவான்னு சொல்லி பயப்பட தேவையும் இல்லை. ஏன்னா இது முழுக்க டிசி கரண்ட்ல தான் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பர்னர் வச்ச இந்த ஸ்டவ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 ல இருந்து 3 மணி நேரம் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ரூபாய் வரைக்கும் தான் நம்ம வந்து ஈபி பில்ல வந்து கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அடுப்பால பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலா சமைக்கக்கூடிய அந்த 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 2800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னும், இதை ரெசிடென்ட்ல இருந்து ஃபேக்டரி வரைக்கும் நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஹாங் ஜெனரேட்டர்ல நம்ம வந்து என்ன மாதிரியான தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும், அதாவது நல்ல தண்ணியா இல்ல உப்பு தண்ணியா, என்ன தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இதுக்கான பதிலையுமே வந்து அந்த நிறுவனமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நல்ல தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணும்போது, க்ளீன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அடுப்பு வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு கூடிய விரைவில் வந்து வரப்போறதா வந்து இந்த தயாரிப்பாளரே வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் சில சேஃப்டி ஸ்டாண்டர்ட், சேஃப்டி செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாம இந்த காப்புரிமை கிடைச்சிருச்சு அப்படின்னா 2026 ஜனவரியில இதை வந்து லான்ச் பண்ணிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டாலே ஹைட்ரஜன்ல வந்து நம்ம வந்து ஜீரோன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஹைட்ரஜன் வந்து வெடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த ஹாங் ஜெனரேட்டர் வந்து நமக்கு வந்து லீக் ஆனாலுமே வெடிக்காது அப்படிங்கறதையுமே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த அடுப்பை வந்து நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டர் ப்ரொசீஜர் அது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. இதை நார்மலா வந்து படிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பர்னர் வச்ச ஸ்டவ் இந்த ஹாங் ஜெனரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 இருந்து 50,000 வரை இருக்கலாம் சொல்லி கணிச்சிருக்காங்க. இதையே வந்து இவங்க வந்து அதிகப்படியா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த விலை வந்து இன்னும் கம்மியாகும் மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகத்துல பல விஞ்ஞானிகள் தடுமாறிக்கிட்டு இருக்கையில ஒரு தமிழ் விஞ்ஞானி வந்து ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஒரு ஸ்டவ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம். இந்த ஸ்டவ் ஆனது நம்ம மக்களுக்கிடையே எப்படி அந்த பயன்பாட்டில் இருக்கும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.